வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், பாலியல் ரீதியிலான தொந்தரவுக்கு ஆளாகிறவங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்ச அவமானம்னு வெளியே சொல்றதே இல்லை. அப்படி சொல்லாமல் விடுறதால தான் அநியாயம் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க சீர்குலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் லீகல் அட்வைஸ் கேட்கலான்னு கிரிமினல் லாயர் சரினா முஸ்தபாவை சந்திச்சோம். முதல்ல சொல்லுங்க, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னது? அது எத்தனை வகைப்படும்? அது எந்த மாதிரியான தாக்கத்தை நம்மளுக்கு ஏற்படுத்தும்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலியல் தொந்தரவு என்னவென்றால், ஒரு மனிதரை, குறிப்பாக பெண்களை அவர்களுடன் விருப்பத்திற்கு மாறா வற்புறுத்தி மற்றொருவரின் செக்ஷுவல் தேவைகளை தந்திரமாக அடையிறது. இது சட்டத்திற்கு விரோதமான ஒரு செயல். இந்த மாதிரி செயல்கள் ஒரு பெண்ணை மன அழுத்தத்திற்கு தள்ளப்படலாம். மோஸ்ட்லி செக்ஷுவல் தேவைகளை மறைமுகமாக தெரிவிப்பாங்க. There are many types of sexual harassment. For example, verbal sexual harassment, அதாவது வார்த்தையால குறிக்கிறது. உதாரணத்துக்கு sexual contents உள்ள டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்றது, sexual contents உள்ள ஜோக்ஸ் சொல்றது, to give a hint and make you feel uneasy. Further, giving comments on your clothing. For example, டைட்டா உடுத்தினா இன்னும் நல்லா இருக்கும், ஷார்ட் ஸ்கர்ட் அண்ட் ஹை ஹீல்ஸ் போட்டா இன்னும் செக்ஸியா இருக்கும், அந்த மாதிரி சஜஸ்ட் பண்றது. இன்னொரு வகையான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஸ் பார்வையால ஒரு செய்கையால தொந்தரவு கொடுக்கிறது, லைக் கிவிங் அ டர்ட்டி லுக், பைட்டிங் லிப்ஸ் அண்ட் மெனி மோர். Sexual harassment also can be done visually, like forwarding dirty messages to your handphone, sexual interest வெளிப்படுத்துற மாதிரி பிக்சர்ஸோ ஆப்ஜெக்ட்ஸோ அனுப்புறது, அந்த மாதிரி பல விஷயங்கள். Further, attacking psychologically, like blackmail at workplace. நான் சொல்றத செஞ்சா வேலையில நிரந்தரமா இருக்கலாம், பதவி உயர்வு கிடைக்கும், நீங்க செஞ்ச தவிர நான் மேல அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், அந்த மாதிரி ஒருத்தரோட பயத்தை அவங்களுக்கு சாதகமா பாய்ச்சிக்கிட்டு அவங்க தேவையை அடையிறது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பிசிக்கல் ஹராஸ்மெண்ட், லைக் பக்கத்துல வந்து பிசிக்கல் கான்டாக்ட் செய்யறது, லைக் தட்டுறது, தொடுறது, அனுமதி இல்லாம இடிக்கிறது, அந்த மாதிரி பல விஷயங்கள். ஒருத்தவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ஆளானாங்கன்னா அவங்க முதல்ல செய்ய வேண்டியது என்ன? அந்த தரப்பினர் மீது நம்ம ஒரு கேஸை ஃபைல் பண்ண முடியுமா? Of course, you can bring a civil action against the perpetrator. Under the Employment Act, உங்கள் மேல் அதிகாரியிடம் sexual harassment offense பற்றி புகார் செய்யலாம். And under the Employment Act, உங்கள் மேல் அதிகாரி உடனடியாக அந்த புகார் மீது விசாரணை செய்ய வேண்டும். அதன் பிறகு தக்க நடவடிக்கை உங்கள் மேல் அதிகாரி எடுக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு பாதுகாப்பான சூழலில் வேலை செய்வதற்கு எல்லா வகையிலும் உங்கள் மேல் அதிகாரி வசதியும் பாதுகாப்பும் அமைக்க வேண்டும் என்று சட்டம் குறிக்கிறது. அதை சரியான முறையில் செய்ய தவறினால் அவர்கள் உங்களிடம் காம்பன்சேஷன், அதாவது இழப்பீடு தர வேண்டும். இப்போ நான் ஒரு முதலாளியா இருந்தேன்னா, என்னோட பணியாளர்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ஆளாகியிருக்காங்கன்னா அவங்கள எப்படி நான் ப்ரொடெக்ட் பண்றது? உங்கள் கண் எதிரே இந்த மாதிரியான செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுமை நேர்ந்தால் உடனடியாக HR மேனேஜ்மெண்ட் கிட்ட புகார் செய்யலாம். அண்ட் உங்கள் ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ண வேணாம் என கேட்டுக்கலாம். யூஸ்வலி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃபென்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்களோட ஐடென்டிட்டியோ இல்ல விட்னஸோட ஐடென்டிட்டியோ எவ்ரிதிங் will be protected. So it is safe to lodge a complaint if you are one of the victim or a witness. அதனால் தைரியமாக முன் வந்து நீங்கள் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் விக்டிம்க்கு உதவி செய்யலாம். இந்த மாதிரியான சட்டவிரோதமான குற்றத்தை நம்மால் தடுக்க உதவ முடியும். மேலும் பெண்கள் பாதுகாப்பான சூழ்நிலையில் வேலை செய்ய முடியும். ஒருத்தவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்க்கு ஆளாக்கி இருந்தாங்கன்னா எந்த ஒரு விட்னஸோ சாட்சியாளர்களோ ரெக்கார்டிங்கோ எதுவும் இல்லைன்னா எப்படி அந்த தப்பு நடந்திருக்கு அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும்? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்டவங்க கேன் பி டீப்லி எஃபெக்டட். உதாரணத்துக்கு தன்னம்பிக்கை இழப்பது, சமுதாயத்தின் மேல் நம்பிக்கை இழப்பது, மன அழுத்தம், மன உளைச்சல், இந்த மாதிரியான பாதிப்பை உருவாக்கும். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஸ் இல்லீகல் அண்டர் த செக்ஸ் டிஸ்கிரிமினேஷன் ஆக்ட். அதற்கான தகுந்த தண்டனைகளை சட்டம் உருவாக்கி இருக்கிறது. Further, Malaysian Criminal Act, Employment Act, Industrial Relation Act, அனைத்து சட்டமும் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ல பாதிக்கப்பட்ட நபருக்கு தகுந்த பாதுகாப்பு அமைத்துள்ளன. இது எல்லோருக்கும் கிடைத்த ஒரு பாதுகாப்பு. Malaysian citizens and non-citizens, including labor migrants, are also protected. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் உங்களுக்கு நேர்ந்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட், நீங்கள் தைரியமாக
உங்களை பாலியல் தொந்தரவு செய்தவர்கிட்டயே கடுமையாக எச்சரிக்கலாம். அதாவது போலீசிடம் புகார் செஞ்சிருவேன் என்று சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த ஹராஸ்மெண்ட் தொடர்ந்தால் செகண்ட்லி நீங்கள் உங்கள் போலீஸ் ஆஃபீஸ் HR டிபார்ட்மெண்ட் மேனேஜர் கிட்ட கம்ப்ளைண்ட் செய்யலாம். நடவடிக்கை அவங்களை எடுக்க சொல்லலாம். ஆல்டர்னேட்டிவ்லி கேன் லாட்ஜ் அ கம்ப்ளைண்ட் அட் த நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் PDRM. உடனடியாக அந்த தொந்தரவு கொடுத்த நபரை கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுப்பாங்க. அதன் பிறகு தொந்தரவு செய்தவரை பீனல் கோட் ஆஃபென்ஸ் அடிப்படையில் விசாரணைக்கு பிறகு நீதிமன்றத்தில் சார்ஜ் பண்ணப்படும். யூஸ்வலி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆபீஸ்ல நடப்பதால் அங்க உங்க கூட வேலை செய்யும் சக பணியாளர் யாராவது இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்டை பார்த்திருந்தால் அவரை நீங்கள் சாட்சியாக கூப்பிடலாம். இல்லையெனில் CCTV கேமரா அல்லது வாட்ஸ்அப் மெசேஜஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு எவிடன்ஸ் இருந்தா அதை நீங்க கோர்ட்ல கண்டக்ட் பண்ணலாம். இனிமேல் பாலியல் தொந்தரவுக்கு ஆளானீங்கன்னா வெளியே சொல்ல தயங்காதீங்க. அந்த தப்பை பண்ணதுக்கு செஞ்சவங்க தான் தயங்கணும். ஸோ செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னாலே அது ஒரு பெரிய டாபிக். ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸை நம்ம இங்கே கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் மனசுலையும் வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.